தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். காளியம்மாளை வரவேற்க தயாராகும் தமிழக வெற்றி கழகம் துரோகத்தை செய்வாரா காளியம்மாள்? இந்த தகவல் குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய பிறகு காளியம்மாள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கட்சியிலுமே இணையாம தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே அழைப்பு வந்துட்டு இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பதவியையும் பணத்தையும் தருவதற்கு தயாராக இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பல முகங்கள் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு பெரிய ஆளுமைகளாகவும் ஒரு பெரிய பொறுப்புல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்திற்கு ராஜீவ்காந்தி பார்த்தீங்கன்னா தற்போது திமுக கட்சியில் இணைந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பணத்தையும் தற்போது சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத பார்த்த பிறகு உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானின் தம்பி தங்கைகளுக்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாட்களாகவே மக்களுக்காக நம்ம களத்தில் நின்றுட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அனைவருக்குமே இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சீமானுடைய தூண்டுதல்னாலையும் தன்னுடைய தம்பி தங்கைகளை ரொம்ப உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்னு சீமான் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லா நபர்களையுமே கட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாகவும் என்ன சரியா மதிக்கல அப்படின்ற காரணத்தினாலையும் காளியம்மாள் கட்சியில இருந்து விலகி இருந்தாங்க. காளியம்மாளுடைய இழப்பு அப்படின்றது கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னாலுமே நாம் தமிழ் கட்சியில சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கிய தூண்களில் ஒருவரான காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகியது அப்படின்றது பெரும்பாலும் நிறைய மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, காளியம்மாள் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபராகவே மாறி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க கட்சியிலிருந்து விலகியது அப்படின்றது எங்களால் ஏற்க முடியல அப்படின்னும், ஆனால் சீமான் அவர்கள் ஏற்றுக்கல அப்படின்னாலும் நிச்சயமாக இது கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தொலைக்காட்சி விவாதங்களாகட்டும், அதற்கு அடுத்தபடியாக மக்களை நேரில் சென்று சந்திக்கணும் அப்படின்னா சீமான் இல்லாத பல இடங்கள்ல ஒரு முக்கியமான ஆளுமையாக காளியம்மாள் பார்த்தீங்கன்னா தன்னை நிலைநாட்டியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தில் காளியம்மாள் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் ஆதரவுமே ஒரேடியாக போயிடும் அப்படின்றத அனைத்து நபர்களுமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. விஜய் கட்சியெல்லாம் காளியம்மாள் இணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு காளியம்மாளுடைய தரப்பு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அடுத்தடுத்த மேடைகளில் பார்த்தீங்கன்னா தாவேக நபர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு முக்கிய முகங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு அதிமுகவுடைய முக்கிய புள்ளியான செங்கோட்டையன் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக நிறைய நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தாங்க. இப்படி பார்க்கும்போது நிச்சயமாக காளியம்மாளும் இணையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதும், இன்னொரு பக்கம் ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா காளியம்மாளை வரவேற்கிறது இன்னும் பல மடங்கு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு ட்வீட்லாம் கூட போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ட்வீட்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக காளியம்மாள் இணையதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கள நிலவரமாகவும் இருக்கு. ஒருவேளை காளியம்மாள் கட்சியில் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருந்த ஆதரவும் அவங்க மேல நம்பிக்கை வச்ச மக்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.